ஜெயலலிதா நன்றி. இப்போது பேசியவர் பி.சி. ஜெயராம் அவர்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மாவட்ட காப்பாளர் அவர்களை ஒரு சில நிமிடங்கள் பேச அழைக்கிறேன். வணக்கம். இந்த கூட்டம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த 5 வருஷம் என்ன நடக்கிறதுன்னு முடிவு பண்ணோம். கலைஞர் என்ன பண்ணாரு, திமுக பெரியவர் வீரபத்திரன் அவர்களே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாக தலைமையில் திராவிட கழகத்துடைய தலைவர் நான்கும் ஒரு 4 நாட்களுக்குள்ளாக 103 கர்நாடகம், மும்பை செய்தி, நரித்தனம் நடுங்க செய்த நாயகனின் மரண செய்தி. இந்த வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின் மாவட்டத்தில் செய்தி தொடர்பாளர் அருமை தோழர் தடா ஓ சுந்தரம் அவர்கள் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மணக்குகையில் சிறுத்த எழும் மாமேதை தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கும் வங்க கடலோரம் சந்தன பேழையில் உறங்குகின்ற சரித்திர நாயகன் தலைவர் தந்தை பெரியாரின் முதல் தளபதி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 103வது பிறந்தநாள் விழாவை இங்கே திராவிட கழகம் பெரிய ஆர்வத்தோடு தலைமை தாங்கி வேலூர் பாண்டு தலைமை உரையாற்றார். மாவட்ட செயலாளர் வீரபத்ரன் அவர்களுக்கும் வரவேற்பு ஆற்றுகின்ற தமிழரசன், இங்கே டாக்டர் பொதுக்குழு உறுப்பினர்களும் இதெல்லாம் சொன்னார். டிவி கொடுத்தாங்க, நான் கொடுத்தாலும் அவரை போல தமிழ்நாட்டில் கொஞ்சம் பண்ண முடியாதுங்க. அவர் மறைவுக்கு டெல்லி சர்க்காரே கொடி இறங்கினான் தெரியுமா? டெல்லி சர்க்காரே கொடி இறக்கிட்டான். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அவருக்கு பீச்சில் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டான். அது மட்டும் கேஸை போட்டு அந்த இடத்துல சமயத்தம் பண்ணிட்டாங்க. அது ஒரு இது. கலைஞரை போல் ஒன்று நாள் வர போகிறது கிடையாது. கலைஞரை போல் தமிழனுக்கு நல்ல இது செய்ய போகிறதும் கிடையாதுங்க. இப்போல்லாம் ஜனம் எது சொன்னான்னா, எங்கள் ஊர்லேயே 12,000 ஓட்டு விசிலுக்கு போச்சுங்க. நான் இல்லைன்னாக்கா அந்த ஊர் டெவலப் ஆகாது. நான் இப்போ 20 வருஷமாக இந்த பஞ்சாயத்தினுடைய இது இருந்தேன், தலைவராக இருந்தேன், கவுன்சிலராக இருந்தான். எங்கள் வீட்டுக்கார தலைவர், நான் தலைவர். நான் பொதுவுக்கு நல்லா இது வேலை செய்தேங்க. இந்த ஸ்கூல்லாம் நல்லா உருவாக்கணும். இல்லைன்னாக்கா நான் கோயில் மக்கள் எல்லாம் பகுத்து கட்டியிருப்பாங்க. பொது இடமும் ஒரு 30 ஏக்கர் காமன் போட்டு வச்சுங்க. காசுக்காக நான் பண்ணல. நான் இல்லைனாலும் இது என்ன பண்ணாருன்றது சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதனால் கலைஞர் 103வது ஆண்டு விழா எடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது. இது சும்மா நான் கொடுத்தா 3ஆம் தேதி இப்போ கொண்டாடணும், கொடி ஏற்றணும், ஒரு 500 பேருக்கு டிஃபின் பண்ணோம், டிஃபின் கொடுத்தோம், அன்னதானம் கொடுத்தோம். ஆனால் அவரை போல அடிமட்ட தொண்டர்களை காப்பாற்றுறது ஆளும் கிடையாது. அவரை போல தமிழ்நாட்டுக்கு செய்ததும் கிடையாது. இப்போ எங்கே இருக்கிறாங்க? காசு பணம், பணமாக காசா, இதுதான் இருக்குது. இப்போ யாருக்கும் எதுவும் சம்பாதிக்கலான்னு என்னமா இருக்குது கண்டி நல்ல வசதி உள்ளனும் அந்த ஆசை தான் படுறான். சம்பாரிச்சிக்கலாம், பொதுமக்கள் நல்லா செய்யணும்னு சொல்லலை. இங்கே மகளிர் அணியும் இந்த திராவிட கழக பொறுப்பாளர் தலைவர் எல்லோருக்கும் நமது ஊராட்சி மன்ற சார்பாக நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இருக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அவர் ஆண்டு அவர் பிறந்தநாள் விழாவையும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு 100வது விழாவும் இதே இடத்தில் நடத்துவோம் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்புரையாற்ற
ஐயா வழக்கறிஞர் திராவிட கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா குமாரதேவன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். சிறப்பான ஒரு உரையை மிக சுருக்கமாக ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தடா ஓ சுந்தரம் MABL வழக்கறிஞர் ஆற்றி அண்ணன் வீரபத்திரம் கொஞ்சம் பேசிட்டார். சரி பரவாயில்ல, அவங்களாம் கொஞ்சம் பேசிட்டாங்க, மீதி நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அதை எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்காக நண்பர் சுந்தரம் வந்துட்டார். அப்புறம் பார்த்தா வேலூர் பாட்டு அவர்கள் வந்து கலைஞருக்கு அவருக்கு இப்படி நெருக்கத்தை வந்து சொன்னார். இப்படி எல்லாரும் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன பேச போகிறேன்னு தெரியாமல் வந்து திக்குமுக்கடை போய் நிற்கிறேன். என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆசிரியர் திராவிட கழகத்துடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலைஞருடைய பிறந்தநாளை எழுச்சி நாளாக கொண்டாட வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, அது கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா இந்த 4 மாநிலங்களிலே 103 கூட்டங்களை 103 பிறந்தநாள் வந்திருக்கிற காரணம் 103 கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் இப்போ இந்த கூட்டம் நடைபெற்று 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 9ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது.